ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கோவிலுக்கு கட்டளை செலுத்துறதுக்காக 1500 பேருக்கு பிரசாதம் ரெடி பண்ணணும். அதுக்காக சமையல்காரங்க ஒரு 4-5 பேர் வச்சுருக்கோம். அதுக்கான மளிகை பொருட்கள் தான் தென்னையில் அடுக்கியிருக்கோம். தேங்காய் மாமா அந்த சைடு உரிச்சிட்ருக்காரு. உரித்த தேங்காவை இன்னொரு மாமா வந்து இந்த சைடு எடுத்து வச்சிட்ருக்காரு. பாத்திரம்லாம் சமையல் பாத்திரம்லாம் வாடகைக்கு எடுத்துருக்கோம். பெரிய பெரிய பாத்திரம்லாம் அதெல்லாம் ஒரு லேடி வந்து எல்லாம் கழுவுறாங்க. அந்த சைடு நிற்கிறவர் தான் சமையல்காரர். அவர் பேர் மோகன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புளிக்குழம்பு வீடியோவில் சொன்னேன் நான். இங்கே வந்து 3 லேடிஸ் வந்து தேவையான கொத்தமல்லி, கருவேப்பிலை, காய், வெங்காயம், பூண்டு, மிளகாய் எல்லாம் தனித்தனியாக எடுத்து வைக்கிறாங்க. ஒரு லேடி வந்து வேர்க்கடலையை தோல் நீக்கிறதுக்காக முரத்தில் கொட்டி நல்லா தீத்திட்டு அந்த தோல் நீக்கிறதுக்கு புடைக்கிறாங்க. இதெல்லாம் இவங்க ரெடி பண்ணி வைக்கிறாங்க. ஒரு லேடி வந்து பாத்திரத்தை வாஷ் பண்ணுறாங்க. அதை வந்து சமைக்கிறவர் மேல் பார்வையிடுறாரு. அப்புறம் அந்த தக்காளி சாதத்துக்காக 2 பேசன், அதாவது 2 கூடை தக்காளி வாங்கியிருந்தோம். சமைக்கிறதுக்கு தேவையான வாட்டர் கேன் வந்து இறங்கியிருக்கு பாருங்கள். பெரிய பெரிய டபரா வந்து எடுத்துட்டோம். ஒரு சைடு சாப்பாடுக்கு உழ வச்சு அரிசி போட்டுருக்காங்க. நம்ம ஆல்ரெடி புளிக்குழம்பு வச்சு தர சொன்னோம் இல்லைங்களா, அந்த வீடியோ நேற்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த புளிக்குழம்பு சைடில் கொதிச்சிட்ருக்கு. திக்காக வர வரைக்கும் கொதிச்சிட்டு இருந்தது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுண்டல், கருப்பு சுண்டலை அவிச்சி ஃபில்டரில் கொட்டி வச்சுருக்காங்க. அதை இன்னொரு பாத்திரத்தில் தாளிக்கிறத எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபுல்லும் எடுக்கலை, ஃபுல்லும் எடுத்தால் லென்த் வீடியோவாக ஆகிடும். அதனால் தாளித்து முடித்து கிளறிட்டு இருந்தார். அப்போ தான் போய் எடுத்தேன். நல்லா வேக விட்டுருந்தாங்க. தாளிப்பையும் கொஞ்ச நேரம் நல்லா கிளறிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இதுக்கு தேவையான நல்லா 2 கட்டு கொத்தமல்லி இருக்கும். அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டு அதையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி கொடுத்துட்டு 2 பேசனில் டிவைட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கு தேவையான தேங்காவை மேலே தூவிட்டு அதுக்கப்புறம் கரண்டி வச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்து மூடி வச்சாங்க. இது பார்த்திங்கன்னா 2 சட்டி தேங்காய் சாதம் பண்ணி மூடி வச்சுருந்தார் ஆல்ரெடி. எல்லாமே தாளிக்கிறது நான் எடுக்கலை, ஏன்னா பெரிய லென்த் ஆகிடும். அது ஒரு சட்டி, இது ஒரு சட்டி, 2 பெரிய பாத்திரத்தில் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கல்கண்டு சாதம். இதுவும் ஒன்று, அது ஒன்று, இதுவும் 2 பாத்திரம். 2 பாத்திரத்தில் கல்கண்டு சாதம் பண்ணி வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா தக்காளி சாதத்துக்கு பெரிய டபரா ஒன்று ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லைங்களா, அதில் வந்து இந்த தக்காளி சாதத்தை தாளிச்சிட்டு ஃபுல்லாக போட்டு கிளறிட்டே இருந்தார். நான் கேட்டேன், இந்த சாதமும் தண்ணியும் ஒன்றா சேரக்குள்ளே நீங்கள் மூடி வச்சுருவீங்களா, தம் ஊற்றுவீங்களான்னா ஆமாம் அப்படின்னாரு. தண்ணியும் சாதமும் ஒன்றா சேர்ந்த மாதிரி வந்த பிறகு மூடி போட்டு லைட்டாக தம் வச்சுட்டாரு. தம் வச்சிட்டோன்னே அது குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அவர் ஓப்பன் பண்ணக்குள்ளே கிளறக்குள்ளே என்னை கூப்பிட்டார். இப்போ வந்து கிளறுவேன், நீங்கள் வேணால் அது வீடியோ எடுத்துக்கங்கன்னு சொன்னார். அதேமாரி நானும் வீடியோ எடுக்கிறதுனால போய் வெயிட் பண்ணேன். அது மேலே கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டார். ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பெரிய கரண்டி துடுப்பு கரண்டியை வச்சு நல்லா சைடில் விட்டு அடியிலேருந்து எடுத்து உண்மையாலுமே இது வந்து சிரமம் ரொம்ப. நான் பார்த்த வரைக்குமே ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கும், ஹெவி வெயிட்டாக இருக்கும். வச்சு அந்த பெரிய பாத்திரத்தில் ஃபுல் சாதமும் மேலே வர அளவுக்கு அவர் ரொட்டேட் பண்ணி கிண்டிகிட்டே வந்தார். ஒவ்வொரு சைடாக போயிட்டு எல்லாம் ஒவ்வொரு சைடு தூக்கி விட 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 நல்லா சாதம் உதிரியாச்சு, மேலே வந்தது அவர் கிளற. அது நீங்களும் பாருங்கள், உங்களுக்கும் புரியும். அதில்
ஃபுல்லாக அந்த பாத்திரத்தை ஃபுல்லாக ரவுண்டாக ஒவ்வொரு இடமா அவர் கிளறி ரவுண்டாக சுற்றி தான் வந்தார். ஒரே இடத்துல இருந்து கிளறல அவர். அதனால தான் சொன்னார் போல், கிளறக்குள்ளே வந்து ஒரு வாட்டி வீடியோ நீங்கள் எடுத்துக்குங்க, அப்போ தான் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுன்றதுனால வந்து சொன்னார். இப்போ கிளறி கொடுக்க பாருங்கள், அது சாதம் எவ்வளோ மேலே வந்துச்சு பாருங்கள். முதல்ல பார்க்கக்குள்ள தட்டையாக இருந்தது, கிளறி கொடுக்க பார்த்தீங்கன்னா சாதம் எவ்வளோ மேலே இருக்குது பாருங்கள். இப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த உதிரி வந்து மேலே வர அந்த சாதத்தை 2 பாத்திரத்தில் அள்ளிட்டாங்க ஃபஸ்ட்டு, மேலே கிளறி கொடுத்ததெல்லாம். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கிளறி கொடுத்தாரு அடியிலேருந்து. நான் இதை ஃபுல்லாகவே கவர் பண்ணேன். அவர் கிளறி முடித்தது, 2 பாத்திரத்தில் அள்ளுனது, மறுபடி கிளறினது, இது எல்லாமே உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். நான் ஃபுல்லாகவே எதுவும் மிஸ் பண்ணாமல் இது மட்டும் எடுக்கணும் ஃபுல்லான்ட்டு எடுத்திருக்கேன். இவர் தான் அந்த மோகன் சொல்கிறவர், சமையல்காரர். சுற்றிலும் ஒரு ரவுண்டு வந்துட்டார். சாதம் எவ்வளோ மேலே இருக்குது பாருங்கள், கோபுரமாக. மறுபடியும் கிளறி கொடுக்குறாரு. சுற்றிலும் இருக்கிற சாதம் அப்படி கிளறி கொடுக்கக்குள்ள கீழே சிந்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த லேடிஸ்லாம் வந்து அப்படியே சாதத்தை வந்து குவிச்சு கொடுத்துட்டே இருந்தாங்க, கீழே செதறாமல் இருக்கிறதுக்காக. ரெண்டு பாத்திரத்தை கழுவிட்டு வச்சுருக்காங்க. பிளேட் வச்சு 2 பேரும் 2 பாத்திரத்தில் எடுத்து போடுறாங்க பாருங்கள். ரெண்டு பாத்திரத்தில் இந்த கோபுரமாக இருக்க சாதத்தை எடுத்து அவங்க டிவைட் பண்ணி போட்ட பிறகு மறுபடியும் 3/4 பாத்திரம் அளவுக்கு இந்த பாத்திரத்தில் சாதம் இருக்குது. மறுபடியும் ஒரு ரொட்டேட் பண்ணி அவர் கிளறி கொடுத்துக்கிட்டே மறுபடியும் ஒரு ரவுண்ட் வந்தார் ஃபுல்லாக. ரொம்பவே டேஸ்ட்டாக இவர் செய்கிறாரு எல்லா சாதமுமே. எங்கள் மருமகளுக்கு வளைகாப்பப்போ இவரை தான் வந்து வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு 9 வகையான சாதம் பண்ணுறதுக்காக நாங்கள் இவரை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். உண்மையிலே சொல்கிறேன், ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தார். அந்த 9 வகையான சாதமும் 9 மாதத்தில் 9 வகையான சாதம் செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு விருப்பம் இருந்ததுனால அது மாதிரி சொல்லியிருந்தோம். சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. வடை, பாயாசம், 9 வகையான சாப்பாடு எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். பாய் பாய்.